ഓമനാവെ കണ്ടു ഞാൻ പൂർണിലാവിൽ. ടിഫൻ ரெடியா? என்ன ஓமனா மெஸ்ல எல்லாரும் டல்லா உட்கார்ந்திருக்கீங்க? ஒருவேளை கட்டன் சாயாவில பல்லி விழுந்து அதை நீங்களே குடிச்சிட்டீங்களா? குஞ்சுண்ணி பரம்பரையா வச்சிருந்த எங்க தாத்தாவுடைய சொம்ப எவனோ திருடிட்டான். அநேகமா இந்த மெஸ்ல ஊடு கழிக்க வர ஏதோ ஒரு மூதேவி தான் அதை லவுட்டி இருக்கணும். அது எப்படி அவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? அமாவாசை இன்னைக்கு எங்க தாத்தாவுக்கு அந்த சொம்புல தான் திதி கொடுப்பேன். அப்படி திதி கொடுத்துட்டு அவருடைய பழைய வேட்டியில அந்த சொம்ப சொருகி வைப்பேன். இன்னைக்கு வேட்டிக்குள்ள கைய விட்டா சொம்ப காணும். ஓமனே திருட்டு சம்பந்தமா ஏதாவது தடயம் உங்ககிட்ட இருக்கா? கொஞ்சம் திருடிட்டு പോയപ്പോൾ എന്നെ ഇടിച്ചിട്ട് പോയി. പക്ഷേ ആ നേരം பார்த்து கரண்ட் போயதாலே അയാൾ മനസ്സിലായില്ല. இடிச்சிருக்கான். இந்த ஒரு க்ளூ போதும். ஓமனா கண்ணை கட்டுங்க, மத்தவங்கள லைன்ல விடுங்க. என்ன கன்றாவி இது? இவள கண்ணை கட்டிட்டு மத்தவங்கள லைன்ல விடுறதா? இதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். சொம்பு வேணுமா வேண்டாமா? சொம்பு வேணும். ஆனா அதுக்காக இவளையே இடிக்கணும். எல்லாம் காரணமா தான். ஓமனே திருடிட்டு இடிச்சிட்டு ஓடனவன் மறுபடியும் இடிச்சா அந்த இடிய வச்சு திருட யாருன்னு உங்களால சொல்ல முடியுமா? തീർച്ചയായിട്ടും. லெட்ஸ் ஸ்டார்ட். இடி. இவன் தானே திருட? ஏய் இல்ல, இது பெருமாள். 26 rupees பேலன்ஸ் ഉണ്ട്. நெக்ஸ்ட். இவன் தானே? ஏய் இல்ல, இது பிச்சை. நெக்ஸ்ட். ஆஹா இவனே தான். இல்ல சேட்டா, இது கபாலி. நீ போ. நீ போலாம் ரைட்னு சொன்னா தான் நான் இடிப்பேன். என்ன சொல்ற? நான் ஓடுற பஸ்ல இடிச்சு பழக்கப்பட்டவன். போலாம் ரைட். அது இந்த கருப்பன் தானே திருட? ஏய் இல்ல, ഈ ആളുടെ പേരറിയില്ല. പക്ഷേ ഇവര് നമ്പർ 16 വത്സരവാക്കം ഫസ്റ്റ് സ്ട്രീറ്റിൽ താമസിക്കുന്നത്. இவன் அட்ரஸ் பண்ண கொண்டு சொல்றியா? ஒண்ணே ഞാൻ പിടിച്ചു. പിടിച്ചോളൂ. அடி பாவி. டிக்கெட் இல்லாதவன் பேரெல்லாம் கரெக்டா சொன்னேன். நான் ரெஜிஸ்டர் பண்ணி லைசென்ஸ் எடுத்து ஓட்டிக்கிட்டு இருக்கிறேன் குடும்பத்தை. என்ன பார்த்தா திருடங்கறேன். ஓகே இந்த பிளான் வொர்க் அவுட் ஆகல. நம்ம வேற மெத்தட் தான் ஃபாலோ பண்ணி ஆகணும். இடிக்கும் போது வேற எதையாவது நோட் பண்ணியா நீ? யா അവൻ എന്നെ ഇടിച്ചപ്പോൾ ഞാൻ ബാലൻസ് തവറി താഴെ വീണു. വിழுந்திருக்கீங்க. അയാൾ എന്റെ മേലെ വീണു. மேல விழுந்திருக்கான். പിന്നെ ഞങ്ങൾ രണ്ടുപേരും പുറണ്ടിருக்கீங்க. പിന്നെ അവനെ എഴുന്നേറ്റ് ഓടിപ്പോയി. சபாஷ். இடிக்கும் போது புரண்டிருக்காங்க. என்ன கொஞ்சம் சபாஷ். புரண்டறவனுக்கு கண்டிப்பா சொம்பு தர தட்டி இருக்குமில்ல. அதான் என்னோட நெக்ஸ்ட் பிளான் ஆஃப் ஆக்ஷன். ஓவனா படுக்க வைங்க, ஒருத்தர மேல விழ வைங்க, அப்படியே உள்ள வைங்க. அத வச்சு கண்டுபிடிச்சிடலாம். இப்பவே நாரி போச்சு. அங்க பாருயா, குமுட்டி அடுப்புல இருந்து குண்டத்தூர் வரைக்கும் ஆளுங்க கியூல வந்து நிக்கிறாங்க. பத்தாத்துக்கு 2 போலீஸ்காரங்க வேற பாதுகாப்பு வந்திருக்காங்க. இடிக்கணும்னு உடனே கட்டடம் நினைச்சுக்கிட்டு ஒருத்த கடப்பாறையோட வந்து நிக்கிறான். இப்போ நான் கண்டுபிடிச்சிறேன். அண்ணா என்ன மன்னிச்சிருங்க அண்ணா. சகோதரர்களே, உங்க பொன்னான வாய்ப்பை நான் தட்டி பறிச்சிட்டேன். என்ன சொல்ற? நீங்க எப்படியோ இன்னும் கொஞ்ச நேரத்துல சொம்பு திருநவனை கண்டுபிடிச்சிருங்க. அதனால இந்த உண்மையை நானே ஒத்துக்கிறேன். சொம்பு நான் தான். அட பாவி பட்டி கங்காதரா, என் ஹோட்டல்ல வந்து கொட்டிக்கிட்டதும் இல்லாம தீபாவளி பொங்கல் எனாமும் வாங்கிட்டு எனக்கே துரோகம் பண்ணிட்டியா? அங்க பாரு குஞ்சு, தாத்தாவுடைய சொம்பை எப்படி நசுக்கி இருக்கிறான்னு. பழைய சொம்புனாலே நசுங்கித்தான் இருக்கும். இருந்தாலும் யூஸ் ஆகுதே. கிடைச்சிருச்சுல்ல, அப்ப நான் கிளம்புறேன். குஞ்சு, உனக்கு 1000 தேங்க்ஸ். இன்னில இருந்து உனக்கு துப்பறியும் சொம்பு அப்படின்னு ஒரு டைட்டிலே கொடுக்கலாம். என்னைக்காவது ஒரு நாள் நீ என் வீட்டுக்கு வந்து தலவாழை இலையில விருந்து சாப்பிட்டு போகணும். நீ எங்க இவிட ஒண்ணு? എന്താ ചേട്ടാ, நேத்து தானே வீட்டுக்கு விருந்துவான்னு പറഞ്ഞது. தாத்தா சொம்பு ஞான் தானே? சார்தான், தாத்தா சொம்ப வச்சே கவுத்துருவ போல இருக்க. ஏன்பா வர்றதுக்கு முன்னால ஒரு போன் பண்ண கூடாது? பண்ணிருந்தா ஓமன குட்டியை கூட்டிக்கிட்டு புல்மேட்டில் பிரபாகரன் நாயர் வீட்டுல ஒரு கல்யாணம், அதுக்கு போயிருப்பீங்க. ஆமா, தம்பி யாரு? இது என் ஃப்ரெண்ட் மேனு. ஃப்ரெண்டுனா சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்ட்? இல்ல ஆண்டிவே வரும்போது டைம் கேட்டாரு, அப்படியே ஃப்ரெண்ட் ஆயிட்டாரு. நல்லா க்ளோஸ் ஆயிட்டோம். சரி நம்ம வீடு தானேன்னு சாப்பிட கூட்டு வந்தேன். நீங்க தனியா பேசிட்டு இருங்க, நான் இவரோட உள்ள போறேன். ഓമനെ, എന്റെ പൊന്നുകുട്ടി. വരൂ. ഞാൻ നിങ്ങൾക്ക് വേണ്ടി കാലൻ, ഓലൻ, ചക്രപദം, അവിയൽ, പപ്പടം എല്ലാം ചെയ്തു വെച്ചു. ഞാൻ പോയി ചെറുപ്രായത്തെ ആൽബം കൊണ്ടുവരാം. ചിന്ന വയസ്സ് ആൽബമോ? ആരാ അത്? മനോ. ഈ ആള് വലിയ സുന്ദരമായി. എന്റെ ഫ്രണ്ട് മനോ. സുന്ദരമായിട്ടാ? உள்ள போய்க்கோ போ. ഈ ചേട്ടൻ அங்கிள் நடந்து வந்ததுல மனோ ரொம்ப டயர்ட் ஆயிட்டாரு. அத தாத்தா சொம்புல கொஞ்சம் வெள்ளம் எடுத்துட்டு வரணும். தாத்தா வெள்ளம். மனோ, வீட்டை நல்லா சுத்தி பாத்துக்க. அநேகமா அந்த சைடுல இருக்க ரூம் உனக்கு வசதியா இருக்கும். அங்க போய் ஜன்னலை திறந்தா ஸ்ட்ரைட்டா மாணிக்க வீடு தெரியும்னு நினைக்கிறேன்.
ഒരു ദിവസം അന്നയ്ക്ക് എന്റെ താത്താവിന്റെ ദിവസം ആ ഒറ്റപ്പാലത്തെ അടുത്തുള്ള കുളത്തിൽ ദിവസം നടന്നുകൊണ്ടിരുന്നപ്പോൾ ഓമനെ നീ കാല് വഴിക്ക് കുളത്തിൽ വീഴുമ്പോൾ ഞാൻ ഉന്നെ കൈപിടിച്ച് ഇളുത്തല്ലേ അത് ഇല്ല എന്റെ ഇടുപ്പ് ഈ ഇടുപ്പോ ആ വയസ്സിലെ വഴിക്ക് വീഴുന്നോ? നോക്ക് നോക്ക് ഈ ഗൗണി ഏതറിയോ ഇല്ല ഇല്ല ഒരു ദിവസം ഓണം പണ്ടികയുമ്പോൾ ഞാൻ ഒരുപാട് എൻജോയ് ചെയ്തിരുന്നു. അപ്പോൾ നിന്റെ അച്ഛൻ എന്നെ വിളിച്ചു. ഞാനും പോയി ആളെ കണ്ടു. അച്ഛൻ പറഞ്ഞു, ഇത് ഓമനാവിന്റെ ഡ്രസ്, ഇത് സൈസ് ശരിയില്ല, പോയി മാറ്റി വാണ് പണിച്ചു. പക്ഷേ ഞാൻ മാറ്റിട്ടില്ല. നിന്റെ ഓർമ്മയ്ക്കാக ഞാനിത് ഒളിച്ചു വച്ചു. എവിടെ? ബാങ്ക് ലോക്കറിൽ. എന്റെ ഗുരുവായൂരപ്പ, നിലമ ഇவ்வளவு மோசமா போயிடுச்சே. ആ കാലത്ത് ഫോട്ടോഗ്രാഫ കാമിച്ച് ഈ കാലത്ത് ഓട്ടോഗ്രാഫ് നിലമയ്ക്ക് വന്നിട്ടാங்களே. മനസ്സുക്കുള്ളേ കാതൽ വഞ്ഞു വന്നല്ലോ വന്നല്ലോ ഗവൻ പോട്ടുവിട ആശ വഞ്ഞു വന്നല്ലോ വന്നല്ലോ എൻ കയ്യിൽ ചെറുപ്പും ഉണ്ട് ഉണ്ടല്ലോ ഉണ്ടല്ലോ. ആ അസരീരിന്റെ വായ്സ് സൂപ്പർ ആയിട്ടുണ്ടല്ലേ. கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சு கவுன் வரைக்கும் வந்துட்டியா? முதல்ல உன் ஃப்ரெண்ட கூட்டிட்டு வெளியே போ. போக மாட்டேன். இல்ல ஐயோ மனோ, பரவாயில்லையே, மறந்துருப்பேன்னு நினைச்சேன். என் பேர் இன்னும் ஞாபகம் வச்சிருக்க? மனோ நீ இங்கிருந்து போயிடு ப்ளீஸ். மனோ, என்னால உன்னை விட்டு போக முடியாது. திவ்யா, ஏன் இப்படிலாம் பண்ற? நீ யாருக்கும் பயப்பட வேண்டாம், நான் இருக்கேன். சீ, கையை விடு. அடுத்த பொண்ணு கை பிடிச்சு இருக்கிறீ, நீல ஒரு மனுஷனா? திவ்யா, ஏய், உனக்கு எத்தனை முறை சொல்றது நான் திவ்யா இல்ல தேவி மாணிக்கான்னு? உனக்கு என்ன பைத்தியமா? திவ்யா ப்ளீஸ், நீ உண்மையை சொன்னாதான் அந்த ராஸ்கலை தண்டிக்க முடியும். அவர் இல்லாத போய் இவன் கலாட்டா பண்ணிக்கிட்டு இருக்கான். நீங்களும் அதை சொல்லுங்க. வெளியே போ சொல்லுங்களேன். டேய், தட்டிக்க ஆளில் நினைச்சிட்டியா? போட வெளியில. நான் என் திவ்யா கிட்ட பேசிட்டு இருக்கேன். இத பாருப்பா, எதுவா இருந்தாலும் மாணிக்க வந்த அப்புறம் பேசிக்கலாம். இது எங்க பர்சனல் விஷயம். இடையில அவன் யாரு? தோடா, ஆள் இல்லாத நேரத்துல ஒரு பொம்பளை கையை பிடிச்சு எடுப்பாரா? நாம வேடிக்கை பார்த்து நிப்பாமா? ஏய், போடா வெளிய. ஏய், ஏற்கனவே பட்டது பத்தாதா? இன்னும் வேணுமா? போடா வெளிய. சொல்றாங்களா பாப்பா. ஹலோ ஏரிச்சாமி, நான் மனோ பேசுறேன். திவ்யா எனக்கு இப்பதான் ஃபோன் பண்ணா. நான் நினைச்ச மாதிரி அவ ஏதோ ப்ராப்ளத்துல மாட்டிருக்கா. அவ இங்கிருந்து தப்பிச்சு வரணும்னா இன்னைக்கு மாணிக்க ராத்திரி வீட்டுக்கு போகாம நீ தான் தடுக்கணும். இன்னைக்கு நைட்டு 11 மணிக்கு என்ன மீட் பண்ண சொல்லிருக்கா. விஷயம் என்னன்னு தெரிஞ்சதும் பல வேஷம் போட்டு ஏமாத்தின அந்த பாஸ்டர்ட வழி வாங்காம விட மாட்டேன். யூ டோன்ட் வரிடா. அந்த டைனோசர் என்ன அரட்டவுசர் நினைச்சிட்டு இருக்கான். ஆனா நான் ஒரு புல்டோசர்ங்கிறத நிரூபிச்சு காட்டுறேன்.